ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 2 அழகான வார்த்தை சரியா? பிகமிங் அப்ரிவியேட்டட். ஓகேயா? ஸோ பிகமிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பிகமிங் அப்படின்னா என்ன சொல்கிறது, இதை வந்து 3 அர்த்தம் இருக்குது சரியா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், தி வார்ம் பிகமிங் எ பட்டர்ஃப்ளை அப்படின்னா ஒரு ப்ராசஸ். ஓகேயா? ஸோ இதில் இருந்தால் அது சேஞ்ச் ஆகி போகிற அந்த ப்ராசஸ் பிகமிங் எ பட்டர்ஃப்ளை, இது பட்டர்ஃப்ளையாக மாறுது. ஓகேயா? தி வார்ம் பிகமிங் எ பட்டர்ஃப்ளை, இது வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான் பிகமிங். இன்னொரு பிகமிங்க்கு என்ன அர்த்தம்னா சூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். உனக்கு அது சூட் ஆகுது, சூட்டபுளாக இருக்குது, அது மாதிரி. ஓகேயா? திஸ் ட்ரெஸ் இஸ் பிகமிங் ஆன் யூ அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சூட் ஆகுது சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹர் பிகமிங் ஸ்மைல் லிட் அப் தி ரூம். இந்த இடத்துல பிகமிங் அப்படின்னா வின்சம், பியூட்டிஃபுல். ஓகேயா? ஸோ அது வந்து அது அழகான. ஹர் பிகமிங் ஸ்மைல் லிட் அப் தி ரூம். லிட் அப் தி ரூம் அப்படின்னா என்ன, அந்த ரூமையே அப்படியே ஒளிர செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ பொயட்டிக்காக இருக்குது. ஓகேயா? ஹர் பிகமிங் ஸ்மைல் லிட் அப் தி ரூம். ஓகேயா? அடுத்தது வந்து அப்ரிவியேட். ஓகே, அப்ரிவியேட் அப்படின்னா வெர்பு சுருக்கிறது. ஓகேயா? ஸோ நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்ரிவேஷன்லாம் சொல்கிறான் இல்லையா? ஸோ அதுதான் சென்டென்ஸ் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் யூஷுவலி அப்ரிவியேட்டட் டு ஐடி. நம்ம ஐடின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் யூஷுவலி அப்ரிவியேட்டட் டு ஐடி. ஓகேயா? ஓகே, இன்றைக்கி ஒரு சின்ன நெக்ஸ்ட் வார்த்தை, இன்னும் ஒரு வார்த்தை பார்த்துடலாம். அபெட். அபெட் அப்படின்னா தொண போகிறது, அதுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு உடந்தையாக இருக்கிறதும் அபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள், ஹி அபெட்டட் தி தீஃப் இன் ராபிங் தி பேங்க். ஓகேயா? ஸோ அவன் வந்து அந்த திருடனுக்கு உகந்தையாக இருந்தான். ஓகேயா? ஹி அபெட்டட் தி தீஃப் இன் ராபிங் தி பேங்க், பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ 3 சென்டென்ஸ் 3 வார்த்தை அழகாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.